ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மே 1 தொழிலாளர் தினம் முன்னிட்டு தேசிய பொறியியல் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் இருசக்கர வாகன பேரணி மற்றும் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய பொறியியல் தொழிலாளர்கள் சங்க தலைவர் சீனிவாசன் தலைமை ஏற்று தக்கான்குளம் பகுதியில் இருந்து கருமாரியம்மன் கோவில் பேருந்து நிலையம், அண்ணா சாலை, காந்தி ரோடு வழியாக திருத்தணி சாலை வரை இருசக்கர வாகனம் பேரணி நடந்தது. தொடர்ந்து சங்க கொடி ஏற்றி வைத்தார். தொழிலாளர் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கினார்கள். அப்போது பேசிய சங்க தலைவர், தொழிலாளர்கள் தங்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து பணியாற்றிட வேண்டும். நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடும் போது தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து நல திட்டங்களையும் நிர்வாகம் சிறப்பாக செய்யும் என்பவே தொழிலாளர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என பேசினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்தினம் அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தொழிலாளிகள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், பணிபுரியும் இடங்களில் தொழிலாளர்கள் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என பல்வேறு ஆலோசனை வழங்கினார்கள். அப்போது தேசிய பொறியியல் தொழிலாளர்கள் சங்கம் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். அடிப்படை கோரிக்கைகளை எந்த விதத்தை எடுத்து சொல்லணுமோ அதை எடுத்து சொல்லுகிறது. அதை அவங்களும் முறையான வழியில் தொழிலாளர்கள் எப்படி கழிக்கணுமோ அதாவது நிறுவனத்தோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, வியாபாரத்துக்கு இந்த மாதிரி தான் பார்த்துட்டு கடந்த 60 வருஷமாக நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வாங்கி இன்னைக்கு நம்மளுக்கு இன்னொரு ஒரு பெரிய சாதனை நம்ம சங்கத்துக்கு என்னன்னா, இது நம்மளோட பண்ண போகிறோம். இதே கடந்த வருஷம் இந்த அடுத்த ஒரு சாதனை தான். இது ஒரு பக்கம் கைத்தட்டாலே என்ன கையும் சேர்ந்து தான் தட்ட வேண்டியது. நிர்வாகமும் தொழிற்சங்கமும் ஒன்றா சேர்ந்து தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்துக்கு முன் வரணும். இது இன்னைக்கு இந்தியாவிலே நம்ம ஐடிசி சங்கம் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு நம்மளோட எல்இ சங்கத்தை ஒரு முன்னுதாரணமாக கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது சாதாரணமாக வரல. நம்ம மறைந்த எல்இ தொழில் நல்லுறவு இந்த நிறுவனத்தை அவ்வளோ தூரம் வளர்த்து வச்சிருக்காங்க. தொடர்ந்து கடந்த காலத்தில் ஒரு ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தர பணியாளர்கள் ஆக்கணும். அவங்களோட ஒப்பந்த நிரந்தர பணியாளர்களை அவங்கள ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு அதிகாரியாக வளர்க்கிற வரைக்கும் நம்ம சங்கத்தை மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முழு ஒத்துழைப்பு நம்ம நிர்வாகத்தை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இனி வரும் உண்மையாக இருக்கு. நம்ம நிர்வாகத்துக்கும் சரி, ஏன்னா ஒரு நிர்வாகம் வளர்ச்சியில் தான் தொழிலாளர் நலனை காண முடியும். இதுதான் நம்ம ஐஎன்டிசியோட காரக பண்ணுறோம். இதை நம்ம எல்லாத்தையும் ஒத்துமையாக இருந்து நிர்வாகத்தோட வளர்ச்சியில் தொழிலாளர் நலனை காரணம் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய அவர் தொழில் நலனுடைய நாட்கள் பல சாதனைகளை நம்ம பண்ணுறதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. வருஷங்களில் நம்ம வாழ்க்கையில் பொருளாதார